வணக்கம் நண்பர்களே. பழைய காலத்தில் நம் நாட்டில் நிறைய சயின்சஸ் விஞ்ஞானம் நிறைய இருந்தது. 5500 வருடங்களுக்கு முன்பு உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. யாரால்? கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லப்பட்டது. எங்கே? பகவத்கீதாவில் சொல்லப்பட்டது. பகவத்கீதா ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே சயின்ஸஸ் தான். சரி, அதில் என்ன இந்த ஃபுட்டு பற்றி என்ன சயின்ஸ் இருக்கு? இப்போது நம்ம பிறக்கும்போது அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிறோம். அம்மா வயிற்றில் இருக்கும்போது அங்கே கிடைச்ச உணவு தி பெஸ்ட்டு. அம்மா சாப்பிட்ற உணவுலேருந்து பெஸ்ட்டு வெரைட்டிஸ் அந்த குழந்தைக்கு போகும். அந்த நேரத்தில் அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சொல்லுவாங்க. சந்தோஷமாக வச்சுக்குவாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே. அந்த காலத்தில் அந்த சயின்ஸ் அவங்களுக்கு தெரியும். சரி, இப்போது பிறந்த பிறகு ஒரு அடி இருந்தோமோ என்னமோ தெரியல, ஒரு இடம். அப்புறம் 5 அடி, 5.5, 6, 6.5 இப்படி பெருகி இருக்கிறோம். நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், ரோகங்கள் இருக்கலாம், எப்படியோ இருக்கு. ஆனால் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி, பலமாக இருக்கிறது எப்படி, சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, அமைதியாக இருக்கிறது எப்படி, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பண்ணி நாம் சாப்பிட்ற உணவு அதுலேருந்து தான் இந்த குணங்கள் எல்லாம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு சாப்பாட்டை 3 விதமாக சொல்லியிருக்காங்க. சாத்விக் ஃபுட், சாத்விக் உணவு, ராஜசிக் உணவு, தாமசிக் உணவு என்று சொல்லியிருக்கிறாங்க. அது தி பெஸ்ட்டு, ரொம்ப மிக சிறந்ததுனாக்கா சாத்விக் ஃபுட். அடுத்தது ராஜசிக் ஃபுட்டு, அதுக்கு அடுத்தது தாமசிக். ராஜசிக் ஃபுட், தாமசிக் ஃபுட் சாப்பிடவே கூடாதுன்னா சாப்பிடலாம். இப்போது சாத்விக் ஃபுட் 80% சாப்பிடுங்க, ராஜசிக் ஃபுட்டு ஒரு 10%, தாமசிக் ஃபுட்டு ஒரு 10%, அந்த மாதிரி. ஸோ அந்த சாத்விக் உணவை பற்றி இப்போ பேசுவோம். இப்போ சாத்விக் உணவுலேருந்து நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமும் பலமும் கிடைக்கும். மனதிற்கு ஆரோக்கியமும் பலமும் சந்தோஷமும் அமைதியும் எல்லாமே கிடைக்கும். நல்லா யோசிக்கிற திறன் கூட கிடைக்கும். ஸோ உடம்பும் மனதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் சாத்விக் ஃபுட் சாப்பிட வேண்டும். சாத்விக் ஃபுட்டில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா, சாத்விக் ஃபுட்டோ 6 ருசிகள் இருக்கு. துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, இனிப்பு. இதில் இனிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், மீதி 5 துவர்ப்பு, காரப்பு, உவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு அந்த உணவில் இது எதுவுமே தெரியக்கூடாது, தனிப்பட்ட விதமாக தெரியக்கூடாது. நல்ல ருசிகரமான உணவு வகைகள் எத்தனையோ இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே நம்ம சேர்க்குறோம். ஆனால் எந்த ருசியும் தனிப்பட்ட விதமாக தெரியாது. அதுதான் நம்முடைய டேலண்ட். சரி, இனிப்பு தெரியலாமா? ஓரளவுக்கு தெரியலாம், கொஞ்சம் இனிப்பு தெரியலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு எதுல இருந்து வரும் அப்படின்னாக்க, ஃப்ரெஷ் காய்கறி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழங்கள். இப்போ நீங்கள் காய்கறி வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70-80% இப்படி தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஸ்லைட் ஸ்வீட்டிஷாக தான் இருக்குது. அதில் புளிப்பு இருக்கிறது ஒரு 5% இருக்கலாம், உப்பாக இருக்கிறது ஒரு 5% இருக்கலாம், காரமாக இருக்கிறது ஒரு 5%, இப்படி எவ்வளோ கொஞ்சமாக தான் இருக்கும். மீதி ஸ்வீட்டிஷாக தான் இருக்குது. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஸ்வீட்டிஷாக தான் இருக்கும், 1-2 கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ரைஸ், அன்பாலிஷ் ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு 60-70 இயர்ஸ்க்கு முன்னால் கூட. இப்போ எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணுறோம். பாலிஷ் பண்ணாக்கா அதில் இருக்கிற சத்து இதெல்லாம் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்பாலிஷ் ரைஸ் சாப்பிட்டா நல்லது. அதே மாதிரி வீட்டு சீரியல்ஸு, மில்க்கு, டெய்ரி ப்ராடக்ட்ஸு, பல்சஸ்,
எல்லாமே நல்லது தான். ஆனால் நீங்கள் என்ன உணவு சமைத்தாலும் அதை உடனடியாக சாப்பிட வேண்டும். ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள 3 மணி நேரத்திற்குள்ள சாப்பிட வேண்டும். 3 மணி நேரம்னாக்கா யாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாமம் அந்த ஒரு யாமத்துக்குள்ள சாப்பிட்டா நல்லது. அது ஃப்ரிட்ஜில் வச்சு நைட் சாப்பிட்லாம், அடுத்த நாள் சாப்பிட்லாம், அந்த மாதிரி வச்சுக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. அதுதான் நல்லது. நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப கோல்டாக இருக்கிறது, ஸ்டோர்டு ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் தவிர்க்கவும் வேண்டாம். ஃபுட் ப்ராடக்ட்ஸு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். நீங்கள் உணவு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாக்கா ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளே சாப்பிடணும். ஏன் 1 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடுங்களேன், என்ன பண்ணி? ஸோ 3 மணி நேரங்கிறத அவர் சொல்லியிருக்காங்க, யாமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா நீங்கள் சாப்பிட்டு ஃபுட் சாப்பிட்றீங்க, சரியான நேரத்தில் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஆரோக்கியமும் பலமும் சந்தோஷமும் அமைதியும் உண்டாகட்டும். இது சொன்னது கிருஷ்ண பரமாத்மா, ஆயுர்வேதாலும் சொல்லப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஃபார் லிசனிங். இந்த மாதிரி சாப்பிடுங்க. ராஜசிக் வேண்டாம், அதாவது ரொம்ப காரமாக இருக்கிற சாப்பிட்டா ராஜசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜசிக்கனா கோபம் வரும், நல்ல வேறு விதமான குணங்கள் எல்லாம் வரும். கோபத்தோட சம்மந்தப்பட்டது, கோரிக்கைகள், அத்தியாசைகள் இதெல்லாம் வரும். இந்த தாமசிக் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா ஊக்கம் நிறைய வரும், பொறாமை வரும். அதனால் அதெல்லாம் குறைக்கும். 10%. தேங்க்யூ ஃபார் லிசனிங். இன்னொரு சயின்ஸோட உங்கள் முன்னாள்.